என்ன வாதை பார்த்தோன்னாமா சொல்லுங்க, தவளை. இந்த வாரம் மூன்றாவது வாதை பேன், பேன்கள். இந்த 10 வாதைகளும் எகிப்தில் 10 கடவுள்கள், ரொம்ப ஃபேமஸான கடவுள். இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான கடவுள் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு தெரியும். 430 ஆண்டு காலம் அவங்க அங்கே இருக்கிறதுனால இந்த ஒவ்வொரு கடவுளை அவர்கள் எப்படி வழிபாடுவார்கள் என்று இஸ்ரவேல் மக்களுக்கு நல்லா தெரியும். ஆகவேதான் அவர்களை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு வரும் பொழுது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானுக்குள்ளே நுழைவதற்கு முன்பாகவே வனாந்தரத்திலே அவர் சொல்லிவிடுகிறார், 10 கட்டளையிலே என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஏன்னா தேவன் உருவம் இல்லாதவர், சிலை இல்லாதவர். கிறிஸ்தவத்தில் சிலை வழிபாடு இல்லை. இல்லைன்னு சொன்னாலும் சிலர் அதை வணங்கி கொண்டு வேறு உதாரணமெல்லாம் சொல்கிறாங்க, நிறைய வியாக்கியானெல்லாம் சொல்கிறாங்க. நேரடியாகவே என்னை அன்றி வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம், முடிஞ்சிருச்சு. 430 ஆண்டு காலம் இங்கே அடிமைகளாக இருந்து இவங்க பண்ணுற எல்லாத்தையும் பார்த்து அந்த ஊருக்கு போய் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சி அது பின்னால் போய் கிடக்கூடாது என்பதற்காக முன்கூட்டி கர்த்தர் சொல்கிறார். ஆனால் ஜனங்கள் கீழ்ப்படியவே இல்லை. இஸ்ரவேல் மக்கள் எப்பவுமே கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஒரு ஆபத்து வரும், ஆண்டவரேன்னு அழுவாங்க. அதிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பாரு. திரும்பி இன்னொன்றில் போய் சிக்கிக்குவாங்க, திரும்பி தேவனேன்னு அழுவாங்க. அதிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. எதிலையாச்சும் ஒன்று மாட்டிப்பாங்க, திரும்பி தீர்க்கதரிசியின் மூலமாக அது வெளிப்பட்டு ரெட்டுடுத்தி அழுது அமர்ந்து கேட்கும் பொழுது மீண்டும் கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இது தொடர்ச்சியாக இஸ்ரவேல் மக்களுடைய லைஃப்பில் நடந்து கொண்டே இருக்கிறது. நீ நல்லா கவனிச்சு பாருங்க. கட்டளை கொடுக்குறாரு, அது முடிஞ்சு போன பிறகு ராஜா வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா எகிப்தில் ராஜா இருந்தார், சுற்றி ராஜா இருக்காங்க. நாட்கள் செல்ல செல்ல ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சு, அவர் மேலே இருக்கிற பாசம் குறைஞ்சிருச்சு. நம்முடைய வாழ்க்கையில் 2 விஷயம் உஷாராக இருக்கணும். பணம் இல்லாத பொழுது அப்போ உஷாராக இருக்கணும். ஏன்னா தூசிப்போம் அவரை. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவரை நான் தேடுறேன், சபைக்கெல்லாம் காலை மாலையெல்லாம் போகிறேன், எல்லா ஊழியங்களையும் பங்கெடுக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, தூசிப்போம். அதை செய்யாமல் இருக்கணும். 2வது, எளிமையாக ஒன்றுமில்லாத நிலைமையிலே ஆலையெல்லாம் நாம் வந்த பிறகு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய பாடுகளை கர்த்தர் பார்த்து நம்முடைய கண்ணீரை கர்த்தர் கண்டு மெல்ல 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 நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளே மாற்றின பிறகு அவரை மறுதளிக்க ஆரம்பிச்சிருவோம். கொஞ்சம் காசு பணம் வீடு வாசல் சொத்து இதெல்லாம் வந்த பிறகு ஜெபிப்பது குறையும், வேதம் வாசிப்பது குறையும், அவரை தேடுவது குறையும், விசுவாசம் குறையும். அதுக்கு முன்பாக டாப் டு பாட்டம் தேவனுடைய நினைவு தான் இருக்கும். இப்போ அவர் மேலே நினைவு இருக்காது. வேலை மேலே போயிடும், வியாபாரத்து மேலே போயிடும், காசு வருதுன்னு போயிடும். ஆகவே பணம் இல்லை என்றால் தூஷிக்காதபடிக்கு நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். தேவையான பணங்கள்லாம் வந்துவிட்ட பிறகு அவரை மறுதளிக்காமலும் விசுவாசத்திலே நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். இஸ்ரேல் மக்கள் அதுதான் பண்ணாங்க. இங்கேருந்து வேற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போன பிறகு கொஞ்சம் எல்லாமே கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. மெல்ல 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 ஆண்டவரை மறந்தார்கள். இப்போ சண்டை சாமுவேல் கிட்ட, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்,
எங்களை நடத்துவதற்கு ஒரு ராஜா வேணும். இதெல்லாம் வரும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆகவேதான் மனிதனுடைய நிலைமைகளை அவனுடைய எண்ணங்களுடைய யோசனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்ததினால தான் இந்த 10 கட்டளையில எல்லாத்தையும் கொடுத்துட்டார். என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான். ஆக எகிப்திற்கு இந்த பேன் என்பது ஒரு கடவுள், ரொம்ப முக்கியமான ஒரு கடவுள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் இந்த 10 கட்டளை வந்ததே இது போல நீங்க செய்யக்கூடாது என்பதற்காக தான். 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கங்க, 16, 17, 18, 19. அடுத்த வசனம். பத்தொன்பது. இந்த மந்திரவாதிங்க சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த மந்திரவாதிகளுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் இந்த மந்திரவாதிங்க சூழ்நிலையை பார்க்குறாங்க. இந்த மந்திரவாதிகள் எல்லாரும் சூழ்நிலையை பார்த்து ராஜா கிட்ட சொல்கிறாங்க, இது ஒன்றும் சரியாக வர மாதிரி தெரியல, நீங்கள் ரத்தத்தை கொஞ்சம் மாற்றுங்கன்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் பண்ணிட்டோம். தவளையை வர வைங்கன்னு சொன்னோம், அது செஞ்சிட்டோம். அவ்வளோ சீக்கிரமாக இது முடிகிற மாதிரி தெரியலங்க. இதுக்கு பின்னால் ஏதோ அழிவு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. மந்திரவாதிகளாக இருந்தாலும் அவங்க மனுஷங்க தான். அவங்களுக்கும் உணர்வு இருக்கு, அவங்களுக்கும் நாட்டின் மேலே அக்கறை இருக்கு, பிரஜைகள் மேலே அவங்களுக்கு அன்பு இருக்கு. அதை உணர்ந்து மந்திரவாதிகளே பார்வோன்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க, இது ஒரு மாதிரியாக போகுது, இப்போ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். அந்த மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணி கொடுத்துடலாம். ஏன்னா இது இப்படி நீங்கள் வாழ்நாளில் நாங்கள் பார்த்ததெல்லாம் இல்லை. நாங்கள் பரம்பரை மந்திரவாதிகளாக வரோம். எங்கள் அப்பா முன்னோர்கள்லாம் பரம்பரை மந்திரவாதிகள், இப்படி நாங்கள் கேட்டதில்லை, எங்கள் புத்தகத்தில் எழுதினதும் இல்லை. எங்கள் மந்திரம் எல்லாம் தானாக வருவதில்லை, புத்தகத்திலிருந்து நாங்கள் படித்து கொண்டு செய்கிறோம். பட் இதனும் சரியாக தெரியலன்னு அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. 19ஆம் வசனம் சேர்ந்து, அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோன் எதையும் கடினப்பட்டது. இந்த கடவுளை வச்சுதான் பார்வோனுடைய வண்டி ஓடுது. ஆகவே தான் மனசு கடினப்படுது. தவளை அவர்களுக்கு ஒரு தெய்வம், ஒரு கடவுள். அவர்கள் காலில் பட்டே அது நசுங்குவதனால கோவம் வருது. எங்க காலில் பட்டு நசுங்குது, இது காரணம் மோசே. இதற்கு காரணம் மோசே இல்லை, மோசேயின் தேவன். அந்த தேவன் சொன்ன வார்த்தையை ஆரம்பத்தில் கேட்டால் சேதம் இருக்காது. கர்த்தர் அழைக்கும் பொழுதே வந்துட்டா எது பிரச்சனை வராது. தேவன் சொல்லும் பொழுதே அந்த சத்தத்தை காதால கேட்டு மனம் திரும்பிட்டா பிரச்சனை இல்லை. தேவன் சொல்றதை கேட்காம எனக்கு எல்லாம் தெரியும், என்னால் எல்லாம் ஆகும், நான் படிப்பாளி பலசாலி என்று மமதையிலே நம்முடைய சொந்த அறிவிலே வாழும் பொழுது முடிவு மிக பரிதாபகரமாக இருக்கும். இவ்வளோ பெரிய பார்வோன் ஒவ்வொரு அற்புதம் நடக்க நடக்க அவனுடைய வல்லமை வீரியம் குறைகிறது, அவனுடைய ரேங்க் இறங்குகிறது, மார்க் இறங்குது. மோசையை பார்க்குறாங்க ஜனங்க, ஆரோனை பார்க்குறாங்க. மோசே ஆரோனின் தேவன் எப்பேற்பட்ட வல்லமையான தேவன் மக்கள் உணர்றாங்க. இந்த மூணாவது தெய்வமும் தோத்துருச்சா, மூணாவது தெய்வமும் தோத்துருச்சா, மூணாவது தெய்வமும் தோத்துருச்சான்னு சொல்லிட்டு அவனுக்கு கோவம் வருது. அதான் மனசு கடினப்படுறான். ரெண்டு தெய்வமும்
ஏற்கனவே தோத்துருச்சு, மந்திரவாதியும் தோத்துட்டாங்க. பேன் வனாந்திர கடவுள், அவங்களுக்கு பேனு வனாந்திர கடவுள். வனாந்திரம் முழுவதும் அந்த புழுதி எல்லாமே இப்பொழுது பேனாக மாறிடுச்சு. கருப்பு பேனா மாறிடுச்சு, வெள்ளை பேனா மாறிடுச்சு. மண் எது பேன் எதுன்னு தெரியல, எது மண் எது பேனுன்னு தெரியல, புழுதி காணல. 16ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில் ஆரோனை நோக்கி நீட்டி அடி, பேன்களாம் மாறிடுச்சு கம்ப்ளீட்டா. வனாந்தரம் முழுவதும் பேன் தான். மண்ணுக்கும் பேனுக்கும் வித்தியாசம். வெள்ளை பேன் பாருங்க, மண்ணு மாதிரியா இருக்கும். வெள்ளை பேன் கூட இருக்கு, மனுஷங்க மேல இருக்கும் அந்த பேன்லாம். அது துணினால வர்றது, அழுக்குனால வர்றது. திடீர்னு வந்துருச்சு. இப்ப எப்படி 17ஆம் வசனத்துல என்ன சொல்லுது? அப்படியே செய்தார்கள். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி அடித்தான். அப்பொழுது அது மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எல்லார் மேலேயும் பேன் வந்துருச்சு. வனாந்திர கடவுள் பேனு இப்ப மனுஷங்க மேல வந்துருச்சு, மிருகத்தின் மேலேயும் வந்துருச்சு. மனுஷங்களும் சொரிகிறாங்க, மிருகங்களும் சொரிகிறாங்க. நாம நினைக்கிற மாதிரி நம்ம தலையில வருமே ஒரு பேன் 2 பேன், அப்படி வரல. தலையெல்லாம் பேனு, முடிக்கு நிகராக பேனு, முடிக்கு நிகராக பேனு. 2 பேர் சந்திக்கிறாங்க. நீ அறிவாளியா நான் அறிவாளியான்னு சந்திக்கிறாங்க. ஒரு அறிவாளி சொல்லுகிறான், உன் அறிவை நான் சோதிக்க விரும்புகிறேன், என் தலையில் எத்தனை முடி இருக்கு சொல்லுன்னு. அவன் 3,10,000 சொன்னான். இவன் எப்படின்னு கேட்டான், எண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கணும் அவன் சொல்லிட்டான். கவனிங்க, முக்கியமான விஷயம். இங்குதான் முதல்ல பார்வோன் தோக்குறான், மந்திரவாதிகள் தோக்குறார்கள். இந்த பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. மோசேன்னு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு, அவங்க அண்ணன் ஆரோன்னு ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. 2 பேரும் வந்து இஸ்ரவேல் மக்களை, அடிமையா இருக்கிற மக்களை கர்த்தர் அனுப்ப சொல்றாருன்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, அவங்கெல்லாம் யாருங்க, அப்படிலாம் அனுப்பக்கூடாது. எவ்வளோ மக்கள் இருக்காங்க, இவங்க போயிட்டு நமக்கு யார் வேலை செய்வா? இவர்கள் சென்று விட்டு நம்முடைய பணிப்பெண்கள் என்ன ஆகிறது? வீடை எடுக்க பிடிக்க, வேலைக்கு போக, வீடை கழுவ, செங்கல் அறுக்க, காய்கறி உருவாக்க, தோட்டங்களை உருவாக்க, அதெல்லாம் முடியாதுங்க. இந்த இஷ்யூ ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. முதல் முறையாக மந்திரவாதிகள் தங்கள் எங்களால் முடியாதுன்றதையும் ஒத்துக்கிறாங்க. பார்வோனுக்கு முதல் அடி இதுதான். 18ஆம் வசனம், மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள். செய்தும் பேன்கள், மோசே ஆரோன் எவ்வளவு பேர் சொன்னாங்களோ, ஒரு தலைக்கு 300 பேன்னா தலைக்கு 300 ரூபான்ற மாதிரி 300 பேன் தான். இவங்க பேனே வா அப்படின்றாங்க, வரல. என்னென்னவோ பண்றாங்க, வரல. ரத்தம் வர வச்சாங்க, ஓகே. பார்வோன் பார்க்கிறார் மோசேய, என்ன நீதான் ரத்தம் வர வைப்பியா? எங்க ஆள் பார் ரத்தம் வர வச்சுட்டான். செகண்ட் வாத தவளை, மந்திரவாதி வர வைக்கிறான். மோசேயை பார்த்து பார்வான், பார் அழிகிறது அவன் நாடு, கெட்டு போகிறது அவன் மக்கள், நாத்து அடிக்க போகிறது அவன் வீடு. பெருமையாக பேசுகிறான். நீ தான் தவளையை வர வைப்பியா? நானும் வர வைக்கிறேன் பாரு. வந்துருச்சு 3வது முறை. பார்வோன் கேட்குறாரு, எங்க பேனை காணோம், எப்படி இருக்குது பாரு. மந்திரவாதி சொல்றான், முடியலங்க. ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ண? மந்திரவாதிகள் மனம் திரும்பிய இடம் பேன் இடத்துல.
நாய்கிட்ட மனம் திரும்பல, பூனைகிட்ட மனம் திரும்பல, பேனுக்கிட்ட தோத்துட்டான். பேனுக்கு 132 கையா இருக்கு, 132 காலா இருக்கு. அந்த பேனை தான் அவனுங்க கடவுள் நினைச்சிருந்தானுங்க, அதுகிட்டே தோத்துட்டான். குட்டி பேனை வர வைக்க முடியல, சின்ன ஈர் கூட வர வைக்க முடியல. பார்வோன் கேட்கிறாரு, என்ன முடியலங்க. அந்த இடத்துல மனம் திரும்புகிறார்கள். நல்ல மனிதர்கள் ஆபத்து வர வர, பிரச்சனை வர வர உடனே கர்த்தர் பக்கம் வருவாங்க, கர்த்தரை பிடித்து கொள்வாங்க. ஏதோ எனக்கு நடக்க போகுது, என் குடும்பத்துக்கு ஏதோ ஆக போகுது, ஒரு நமக்கு உணர்வை கர்த்தர் கொடுப்பாரு, அந்த உணர்வெல்லாம் கொடுப்பாரு. அதுக்கு முன்னால் என் பையனை, என் கணவனை, என் மனைவியை நான் பாதுகாக்கணும், பார்த்துக்கலாம், இஷ்டத்துக்கு போகலான்னு விட்டால் பெரிய ஆபத்து வந்துடும், முடிவில் ஒன்றுமே செய்ய முடியாது. 19ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல், முடிஞ்சிடுச்சு, கர்த்தர் செய்கிறார், பார்வோன் நீ உஷாராயிடு, மனம் திரும்பிடு. நிறைய பேர் எவ்வளவு பட்டாலும் அப்படியே வெளியே காட்ட மாட்டாங்க, முடிவு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஏசாயாவின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஒரு அழகான வார்த்தை இருக்கு. 45:12, நான் பூமியை உண்டு பண்ணி நானே அதன் மேல் இருக்கிற மனுஷனை சிருஷ்டித்தேன், என் கரங்கள் வானங்களை விரித்தது. இது எப்படி இருக்கு ஏங்க? மோசே அவன் தானா செய்யல, என் வார்த்தையின்படி செய்கிறான். மோசே தானா வரல, நான் தான் அமிச்சேன். மோசே என்னவெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் வாய்க்கும். ஆண்டவர் பிள்ளைங்களுடைய ஜெபம் வலிமையானது, அவர்கள் எதை ஜெபித்தாலும் கர்த்தர் கேட்பார். ஆகவே தான் கர்த்தரின் பிள்ளைகள் ஜெபத்தை விடவே கூடாது. 2 நாள் ஜெபம்ட்டு 3ஆவது நாள் விட்டக்கூடாது, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு நாள் நடக்கும். நான் ஒரு வாரம் ஜெபம் பண்ணங்க, அப்புறம் விட்டுட்டேங்க, அப்படி இல்லை, தொடர்ந்து பண்ண வேண்டும். இதை புரிந்து கொள்ளதான் வாதை எகிப்துக்கு சோதனை, பார்வோன் மந்திரவாதிகளுக்கு பரீட்சை. இது எகிப்திய மக்களுக்கு உண்மை தெரியல, பேன் எல்லாம் கடவுள் இல்லை என்று தெரியல, தவளை கடவுள் இல்லை என்று தெரியல. இந்த பேன், தவளை இதெல்லாம் பார்வோனுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எகிப்தின் மக்களுக்கு புரியுது, ஏதோ ஒன்று நடக்குது, நம்ம நாட்டில் ஏதோ ஒன்று பயங்கரமான ஒன்று நடக்க போகுது. அந்த இடத்திலே நீங்கள் இருந்து, அந்த மனநிலையிலே நீங்கள் இருந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். பயங்கரமாக காற்று அடிக்குது, பயங்கரமாக புயல் அடிக்குது, நம்ம மனசு என்ன சொல்லும்? மனசு என்ன சொல்லும்? ஒன்றும் சொல்லலாம், அது பேர் மனசு இல்லை. எதுனா ஒன்று சொல்லும், என்ன சொல்லும்? எதுவும் நடக்க போகுது. டமால்னு ஒரு சத்தம் கேட்டால் 3ஆவது வீட்டில் இருக்கிற முருகேசன் செத்துட்டான் போல தெரியுது, அவன் மண்டையில் மரம் வந்துட்டு இருக்குது. நம்மளே கற்பனை பண்ணுவோம், டமால் கேட்குது, ஆஹா 4 பேர் கத்தனா யாரோ மறிச்சு, நீங்களாம் உஷாராக இருப்பா வீட்டில். மனசு எதையோ சொல்லும். எங்க நம்ம மனசு ரொம்ப பொல்லாததுங்க. லைட்டாக வயிற்று வலி வரட்டுமே, அதுவே சொல்லும் கிட்னி ஃபெயிலியரானோம். ஆமாங்க, ஒரு மாதிரி மூச்சு விடாமல் நாமளே இருப்போம். அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்ருப்போம், வயிறு ஃபுல்லாக சாப்பாடு நிறைஞ்சிட்ருக்கோம், கொஞ்சம் மூச்சு விட முடியாது தான். நாமளே சொல்லுவோம், ஆட்டில் எதனா பிரச்சனையா சொல்லுது பாருங்க மனசு. இந்த மனசு நல்லதையும் சொல்லும், கெட்டதையும் சொல்லும். இதில் எதை எடுத்துக்கொள்ளுகிறாய் அதுதான் நீ. இது எதை எடுத்துக்கிற அதான் நீ. நல்லதை எடுத்துக்கணும். மனசு சொல்லும், உனக்கு ஒரு மாதிரி பண்ணுற, உனக்கு கை காலெலாம் விழுந்துடும் போல் இருக்கு. நம்ம சொல்லலாம், அப்படிலாம் ஒன்றும் வராது, என் கால்களை மான்களின் கால்களை போல மாற்றுவேன் அவர் சொல்லியிருக்கிறாரு. அதான் பதில். அதுக்கு உனக்குள்ளே வரக்கூடிய கேள்விக்கு, அவிசுவாசமான கேள்விக்கு எனக்குள்ளே வாழக்கூடிய விசுவாசம் தான் பதில். அதான் பதிலாக வரணும். யாத்திராமத்தின் புஸ்தகம் 8:19 ஒரு வார்த்தை சொல்றாங்க, தேவனுடைய விரல். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஆளுமை, கர்த்தருடைய அதிகாரம்னு அர்த்தம். ஐயா பார்வோன், அதெல்லாம் போய் என்னமோ நான் கூட நினச்சிட்டு இருந்தேன்,
அதெல்லாம் நம்முடைய கடவுள்கள் என்று நான் கூட நினச்சிட்டு இருந்தேன். அப்படி இல்லைப்பா, கர்த்தருடைய ஆளுகை வேற மாதிரி இருக்கு. மோசே சொல்கிறது தான் உண்மையான தேவன், ஆரோன் சொல்கிற வார்த்தை தான் உண்மையான சொல்கிற தேவன். நீ நானும் இருக்கிற அந்த விசுவாசம் ஒரே நாளில் தெரியாது, ஒரு நாளில் தெரியும். நம்ம சொல்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஒரு நாள் சொல்லுவாங்க, இந்த சகோதரன் ஆண்டவரை பற்றி சொன்னார், இந்த சகோதரி ஆண்டவரை பற்றி சொன்னார்கள், நான் உதாசீனப்படுத்தினேன் என்று சொல்வார்கள். நீ நானும் எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. இயேசு அழைப்பு கொடுத்த உடனே வந்து உள்ளே உட்காந்துட்டோம், பாதுகாப்பாக இருக்கும். உள்ளே உட்காந்துட்டோம். சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. என்ன சொல்லுது? 8:3, உமது விரல்களின் கிரியாகிய வானங்களையும் நீர் சாபித்த சந்திரனையும் நான் பார்க்கும் பொழுது சேர்ந்து மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமார் நீ விசாரிக்கிறதற்கும் அவன் ஏமாத்தணும். இவர் பார்வோன் என்னமோ நான் தான் பெரிய ஆளு, சூரிய கடவுளின் மகன், என்னுடைய கிரீடத்தில் பாம்பு இருக்கு, எகிப்துக்கு நான் தான் அதிபதி. சோ வாட்? மனுஷன் தானே, சாதாரண எளிமையான மனுஷன் தானே, ஒன்றுமில்லாத மனுஷன் தானே. இதெல்லாம் பார்வோனுக்கு சொந்தன்றாரு. வானம் பூமி இந்த கடல் எல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொண்டு பல ஆண்டுகளாக மக்களை ஏமாத்திட்டு வந்தாரு. ஒரு நாள் கர்த்தர் வந்தாரு. அவங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துக்கு வந்துருச்சு. எகிப்தில் ஒரு அத்தம் பண்ணார், ஒரு யுத்தம் பண்ணார், 10 வாதியை வர வச்சார். பார்வோன் ஒன்றும் இல்லை, ரோட்டில் போனால் கூட மதிக்காத அளவுக்கு பண்ணிட்டார். ஒருவர் தேவனை மதித்தால் அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். தேவனை மதிக்காமல் கண்டபடி போனால் மனுஷங்க காலிலே மிதிப்படுவாங்க. அது பார்வோன் தான் அதுக்கு அடையாளம். ஏசாயாவின் புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறது. ஏசாயா 64:8. களிமண் உருவாக்குகிறவர். இதுதான் உண்மை. நம்ம எப்படி சொல்லணும்? இந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, இங்கே என்ன பாருங்க, இந்த துத்துன்னு இருக்கிற எல்லாம் வச்சுக்காது, லைவ் போயின்னுக்குது. ஆமாம். இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். எதை வச்சு களிமண் சொல்கிறோம்? ஆதாமை வச்சு சொல்கிறோம். ஆதாம் எதில் உருவாக்குனாரு? மண்ணில். இதை நினைத்தால்தான் அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். நான் தலையிலேருந்தும் பிறக்கலை, தோல்லேருந்தும் பிறக்கலை, தொடையிலேருந்தும் பிறக்கலை, கால்லேருந்து பிறக்கலை, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தேன், ஒரு தகப்பனோடு பிறந்தேன். இந்த தகப்பன் ஆதாம் வழியாக வந்தார். எங்கள் ஆதாம் மண்ணு, நானும் ஒரு மண்ணுன்னு யார் உணர்றாங்களோ அவர்கள் தான் தேவனை மகிமைப்படுத்துவார். அதுதான் உண்மை. அதை விட்டு நாங்கள்லாம் இவங்க மண்ணு, என்ன மண்ணுன்னு கூட தெரியல. ஆதியாம் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அழகாக வாசிக்கலாம். 2:7. தேவனாகிய கர்த்தர் உருவாக்கி ஊதினார், எல்லாமே கர்த்தரை சார்ந்தது. மண்ணாக இருந்த ஒரு மனிதனுக்கு அழகான ஒரு உடம்பை கொடுத்து அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை, ஆர்கனை, உறுப்புகளை எல்லாம் கொடுத்து அவனை ஆணாக பெண்ணாக உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி மனுஷனாக எழும்ப வச்சாரு. அதுல இருந்து தான் நம்மலாம் வந்திருக்கிறோம். இடையில எப்படி நான் மேல இருந்து பிறக்க முடியும், இங்க இருந்து பிறக்க முடியும்? எல்லாம் தாயின் வயிற்றிலிருந்து தான் நம்ம பிறக்க முடியும். அதுதான உண்மை. எகிப்தியர் இதை மாத்தினாங்க. மண்ணில் இருந்தெல்லாம் மனுஷன் வரல. பார்வோன் ஒருத்தர் சூரிய கடவுளின் மகன். பாரோ என்று சொன்னால் சன் ஆஃப் சன், சூரிய கடவுளின் மகன். அவருக்கு இந்த உலகத்திலே பெரிய வல்லமை சூரியன் தான். அதுக்கு கீழே தான் எல்லா வல்லமைகளும்.
அதுக்கு கீழே தான் இருக்கிற மிருக ஜீவ ராசிகள் எல்லாம் அதுக்கு கீழே தான், பார்வோன் அதுக்கு மேலே அப்படிங்கிற ஒரு கட்டுக்கதையை ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்க, பார்வோன்கிட்ட கிருபையும் இல்லை, கிரியையும் இல்லை. சொல்கிறேன் பாருங்க, பார்வோன்கிட்ட கிருபையும் இல்லை, கிரியையும் இல்லை. இயேசுகிட்ட அது ரெண்டு இருந்தது. எப்படி தெரியுமா? அவர் மரித்தார், உயிர்த்தார். பார்வோன்கிட்ட என்ன இல்லை? கிருபையும் இல்லை, கிரியும் இல்லை. ஒன்றுமே பண்ண முடியலையே. பெண் வந்து போது கம்முன்னு பார்த்துனுக்கிறாரு, தவளை வந்து போது கம்முன்னு பார்த்துனுக்கிறாரு. இவர் பார்க்கல. லாசர் கையில் போய் நின்று லாசர் வெளியே வானார், வந்துட்டார். இவர்கிட்ட என்ன இருக்குது? ரெண்டு இருக்கு, மரித்தாரு, உயிர்த்தாரு. ஆமென். பார்வோன் மேலே பெரிய ஃபோக்கஸ் காமிச்சிட்டாங்க. உங்களை அப்படி யாருன்னா சொன்னால் நம்பாதீங்க. தேவனை விட யாரையாயிலும் பெரியவங்கன்னு ஒருத்தர் மனுஷங்க சொல்கிறாங்க, பெரிய சக்தி இருக்குன்னா மைண்டில் அமைதியாக வச்சுக்கோங்க. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர். வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவர் என்னை மண்ணிலே உருவாக்கினார், நான் மண்ணாக பிறந்தேன், மண்ணுக்கு தான் திரும்புவேன். யோபின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிக்கிறவங்க சத்தமாக வாசித்தா தான் அடுத்த ஆள் கிராஸ் பண்ண மாட்டாங்க. 26:7. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே. இதெல்லாம் எப்போ எழுதின புஸ்தகம்? இப்போதான் கண்டுபிடிக்கிறாங்க பூமி தொங்குது சுத்துதுன்னு. அதெல்லாம் அப்பவே. இதெல்லாம் யார் எழுத சொன்னது? ஆவியானவர். எந்த ஆவியானவர்? யார் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தாரோ அந்த ஆவியானவர். அந்த ஆவியானவர் அத்தோடு முடியவில்லை. அவர் தொடர்ச்சி இன்னும் என் வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, உங்கள் வரை தொடர்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமாக இருக்கும் என்று சொன்னால் அது சந்ததியும் தொடரும். நான் கீழ்ப்படிந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினால், நான் கீழ்ப்படிஞ்சு கர்த்தரை மகிமைப்படுத்தினா இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் ஆகும். கிரேக்கர்கள் ஒரு தத்துவம் வச்சிருந்தாங்க. மாவீரன் அட்லஸ், அவன் பூமி என்ன பண்றான்? சுமக்கிறான். படிச்சிருக்கீங்களா? மாவீரன் அட்லஸ் அவன் தான் என்ன பண்றான்? பூமியை சுமந்து கொண்டிருக்கிறான். அவனும் சுமக்கிறான், அவன் கூட பூமியை சுத்துது, அவனும் சுத்துறான். அதெல்லாம் சொல்ல, அவன் சுமக்கிறான். நாமெல்லாம் அவன் மேலே உட்காந்துக்கிறோம், அந்த பூமியில் உட்காந்து. கிரேக்கர்கள் பெரிய அளவிலே நம்பினார்கள். அவங்க சாத்திரத்தில், அவங்க புஸ்தகத்தில் இது இன்னும் இருக்கு. ஆனால் பூமி அந்தரத்திலே தொங்குது அப்படின்ற நியூஸ் தெரிஞ்ச உடனே அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்க. அந்த சாத்திரத்தை கிரேக்கர்கள் தொடரதே இல்லை. சூரிய கடவுளின் மகன் பார்வோன், அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பார்வோனுக்கு கீழே அப்படின்னு எகிப்தியரை நம்ப வச்சு ரொம்ப வருஷமா ஓடிச்சு வண்டி. திடீர்னு கர்த்தர் ஒரு மனுஷனை அனுப்புனார். தேவன் எப்போ பாருங்க, வலிமையான காரியங்களை செய்ய எளிமையான ஆளை தேர்ந்தெடுப்பார். அது நீயும் நானும் தான். மகிமையான காரியம் செய்ய எளிமையானவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுப்பார். சிம்பிளான ஆள் மோசே, சிம்பிளான ஆள் ஆரோன். அவங்க 2 பேரும் எழுப்பினார், போங்க அப்படின்னார். இவர்கள் போய் தான் எகிப்தின் ஜனங்களுக்கு ஒவ்வொன்றாக அற்புதத்தின் வாயிலாய் புரிய வைக்கிறாங்க. பார்வோன் சொன்னதெல்லாம் பொய், பார்வோன் சொன்னதெல்லாம் பொய். தவளை கடவுள் அல்ல, செட்ஸ் பேன் கடவுள் அல்ல. அவன் சொன்னது எதுவுமே கடவுள் இல்லை. ஏன்னா இந்த கடவுள் வந்து பார்வோன்கிட்ட பேசியிருக்கணுமே. பார்வோன்கிட்ட என்ன இல்லை? கிருபையும் இல்லை, கிரியையும் இல்லை. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கணும்ல. அந்த மக்கள் நினைப்பது என்ன தெரியுமா? தினந்தோறும் இரவிலே பார்வோன் வனாந்திரத்துக்கு போயிட்டு இந்த எல்லா ஜீவராசிகள் கூட பேசிட்டு அதுங்களுக்கு கமெண்ட் பண்ணிட்டு வராரு. வரட்டும், நம்மளும் ஏற்றுக்கொள்ளலாம். அதே பார்வோன் என்ன சொல்லணும்? சாமி, தவளை யார் அவருக்கு?
தவளை யாரு என்ன சொல்லணும்? சாமி ஊருக்குள்ளே வராத சாமி சொல்லியிருக்கணும் இல்லை. மதிக்கவே இல்லை பார்வோன்னு. யார் மதிக்கலை? தவளை மதிக்கலை. மதிக்கவே இல்லை பார்வோனை. யார் மதிக்கலை? பேன் மதிக்கலை. மதிக்கவே இல்லை பார்வோனை. யார் மதிக்கலை? மோசே மதிக்கலை. கர்த்தர் அந்த மகிமை எப்படி தாழ்த்துறார் பாருங்க. சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர் பெருமை உள்ளவர்களை தாழ்த்துகிறார், சிறுமை உள்ளவர்களை உயர்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். தம்மை நோக்கி பார்க்கும் மக்களுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். தேவன் இல்லை என்று மதிக்கட்டவனை எல்லாம் அவதாரம் பண்ணுகிறார், ஒன்றுமில்லாமல் செய்கிறார். தேவ வல்லமை சாதாரணமான வல்லமை இல்லை. நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் இல்லை. சர்வ வல்லவர், மகிமையானவர், மகத்துவமானவர், ஆச்சரியமான தேவன், ஆச்சரியமான தேவன். கிரேக்கர்களுக்கு ரொம்ப நாள் கதை விட்டுருந்தாங்க. அட்லஸ் அப்படியே உடம்புல எல்லாத்தையும் அப்படியே தாங்கி பூமி அப்படியே சுமக்கிறாரு. அவருடைய பலத்தில் அப்படியே பூமி சுமக்குது. இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஆரியர்கள் இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்தாங்கல்ல, ஆரியர்கள் கைபர் போலன் கனவான் வழியா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய யானை இந்த பூமியை சுமக்குது. இதெல்லாம் பார்த்தா கர்த்தருக்கு சிரிப்பு வருமா வராதா? வருமா வராதா? பெரிய அறிவாளி உங்ககிட்ட ஒரு பிஹெச்டி பிடிச்சவர், டாக்டரேட் வாங்கினவர் இந்த பூமியை ஒரு யானை சுமந்து கொண்டிருக்குன்னு என்ன சொல்லுங்க? போங்க, பூமி சுத்துதுன்னு பைபிள் சொல்லுது. அந்தரத்தில் தொங்க விடுறாருந்தோ பாருங்க. அட்லஸ் இவர் தான் கிரேக்கர்கள் நம்பினாங்க. இவர் செத்துட்டு இருப்பார் பாவம். அவர் தான் அந்த பூமியை. சரி, அவர் பூமியை தூக்கி நிற்கிறாரு. அவர் எது மேல நிற்கிறாரு? புரியுதா இல்லையா? சரி, பூமியை தூக்கி எந்த பூமி மேல நிற்கிறாரு? ஏன்னா ஒரு இடம் வேணும் இல்லை? படிச்சவங்க நீங்களே சொல்லுங்க. ஆரியர்கள் இருக்கா பாருங்க. ஆரியர்கள் என்ன சொல்றாங்க? ஆரியர்கள் இவர் ஹிட்லர்லாம் ஆரியர் தான். ஜெர்மானியர்கள்லாம் ஏறக்குறைய ஆரியர்கள் தான். ஆரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு யானை இந்த பூமியை சுமக்கிறது. சரி, யானை பூமியை சுமக்குது. யானையை யார் சுமக்குது? கேள்வி வருமா இல்லையா? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மக்களுக்கும் செகண்ட் சர்வீஸ் மக்களுக்கும் ஒரு அழகான விளக்கம் கொடுத்தேன். செகண்ட் சர்வீஸ் மக்கள் தூங்கிட்டு வார்த்தையை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மக்கள் இங்கே தூங்கிட்டு போய் வீட்டில் வார்த்தையை கேட்பாங்க. இந்த ரெண்டுக்கும் ஒரு விளக்கம் நான் காலையில் கொடுத்தேன். செகண்ட் சர்வீஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இங்கேருந்து தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு போயிட்டு, எப்படி இருந்தது சபை? செம்ம தூக்கம், ஏசியெல்லாம் போட்டு விட்டாங்க. அவர் வார்த்தை ஒரு பக்கம் கேட்க, அந்த குளிர்ச்சியில் ஒரு பக்கம் அப்படியே மெய் மருந்து. ஆதியாகமம் 2:7 எடுங்க. மண்ணையும் மனிதனையும் வைத்து ஒரு ஆராய்ச்சி. கவனிங்க, மண்ணையும் ஒரு பக்கம் மனுஷனை ஒரு பக்கம் வைத்து ஆராய்ச்சி பண்றாங்க. அந்த ஆராய்ச்சியில் 59 மூலக்கூறுகள் மண்ணுக்கும் மனுஷனுக்கும் ஒத்து போகுது. நீங்க ஒரு கை தட்டுவீங்கன்னு நினைச்சேன். தேவையில்லை, வேஸ்ட். அது மண்ணை எடுக்கிறாங்க, மனுஷனை ஒன்று நிற்க வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. மண்ணை ஒரு பக்கம், மனுஷனை ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணால் 59 மூலக்கூறுகள் 2 பேருக்கும் ஒத்து போகுது. அப்போ எது உண்மை? தேவன் சொன்ன வார்த்தை. மண்ணுக்கும் எனக்கும் 59 மூலக்கூறுகள் ஒத்து போகுதுன்னா நான் எங்கிருந்து எடுக்கப்பட்டேன்? நேரடியாக நான் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டேன். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அதான் உண்மை, அதான் சத்தியம். ஏசாயாவின் புஸ்தகம் தேவனுடைய படைப்பு பாருங்க. சும்மா பார்வோன்னு பேனை படைச்சிட்டாரு, பார்வோன் தவளையை படைச்சிட்டாரு.
அப்படின்லாம் அந்த மக்களை சொல்லி நம்ப வச்சு பைபிள் ஏசாயா 40:22 எவ்வளோ அழகான ஒரு வார்த்தையை சொல்லுது பாருங்க. ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை. 40:22, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர். ஓகே ஓகே, அப்படியே இருங்க. வானங்களை, என் கூட வாங்க, வானங்களை மெல்லிய, ஏன் வானத்தை மெல்லிய திரையாக பரப்புறாருன்னா, ஏன் திரையினா ஊதா கதிர் என்னை தாக்கக்கூடாது. ஊதா கதிர் என்னை தாக்குனா எனக்கு பிரச்சனை, பலகீனமாயிடுவேன், செத்துருவேன், வாழ்க்கை நல்லா இருக்காது. ஒரு காரியத்தை தேவன் செய்யும் பொழுது அவர்கிட்ட மனுஷங்க சேரும் வரை அதற்காக திட்டங்களை, தீர்மானங்களை அழகாய் கர்த்தர் போட்டு செய்கிறாரு. ஊதா கதிர்னு ஒன்று இருக்கு, படிச்சிருக்கீங்களா? ஒன்றுக்கும் கை வரல. அந்த கதிர் நம்மை தாக்கக்கூடாது என்பதற்காக திட்டம் பாருங்க, எவ்வளவு அழகான திட்டம் வச்சிருக்கிறார். 70% தண்ணி, 30% காலி லேண்டு. அதானே உலகம் இப்ப சொல்லுது. அப்படிதானே கர்த்தர் உருவாக்குனார். எப்படி உருவாக்குனார் கர்த்தர்? 70% எங்க தண்ணி வந்தது, 30% எங்க உருவாச்சு? சிஸ்டிப்ல உருவாச்சு. தண்ணீர் எல்லாம் ஓரிடத்துல போய் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் இவர்தான் சர்வ வல்லவர். இவர் சொல்வதுதான் நடக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை இன்னும் நடக்கிறது. ஆராய்ச்சியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமாங்க, 70% வாட்டரு, 30% ட்ரைலேண்டு. இது யார் செய்தது? சர்வ வல்லவர் தேவனாகிய கர்த்தர். அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. அவர் படைச்சதெல்லாம் அற்புதமாக இருக்கு, அது இன்னும் மாறாமல் இருக்கிறது. யோபின் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் ஆசிங்க. நான் அதற்கு எல்லையை குறித்து போட்டு எவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் பாருங்க. கடலுக்கு ஒரு எல்லையை போட்டு, ஒரு தாழ்பால் போட்டு, ஒரு கதவுக்குள்ள வைக்கிற மாதிரி கடற்கரை போய் பாருங்க. என்ன பெரிய பாதுகாப்பு கடலுக்கு! கடலுக்கு என்ன பெரிய பாதுகாப்பு இருக்கு! கடலுக்கு பெரிய பாதுகாப்பு ஒண்ணுமே இல்லை. நாமும் கடலும் மிஞ்சி போனா 3 அடி உயரத்தில் இருக்கிறோம், 4 அடி அதிகபட்சம், அவ்வளவுதான். ஏன் சென்னையில் இருக்கிற தண்ணிலாம் வேகமா போக மாட்டுது? கடல் இங்க, நாம இங்க, அவ்வளவுதான். ஏன் சில இடத்துல தண்ணி வேகமாக போயிடுது? கடல் இங்க, பூமி இங்க. ஆக பெய்ந்த உடனே மழை போயிடுது. நம்ம தண்ணி ரொம்ப சுதானமாக நிதானமாக போகும். ஏன்னா வேகம் எடுக்க முடியாது, ரெண்டு ஈவனாக இருக்கு. மழை எந்த வடிவில் பேஞ்சாலும் போய் சேர வேண்டியது கடல்ல தான், அங்கே தான் போய் சேரணும். ஆக போய் பாருங்களேன், நம்ம பீச்சுக்கு போயிருக்கிறோம் இல்லையா? நம்ம எல்லாம் சென்னையை சார்ந்தவங்க. எவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. 4 அடி ரோட்டுக்கும் இதுக்கும் ஒரு 4 அடி, அவ்வளவுதான். ஆனால் அது அந்த 4 அடியில் நிற்கல, அவர் வார்த்தையில் நிற்கிறார். அவர் வார்த்தையில் நிற்குது. 70% தண்ணி, 30% ட்ரை லேண்டு. எவ்வளோ கரெக்டாக இருக்கு பாருங்க. அவருடைய சிருஷ்டிப்பை ஒவ்வொன்றும் வர்ணிச்சுக்கிட்டே போகலாம். பார்வோன் எதுவுமே செய்யல, ஆனாலும் தன்னை பெரிய ஆளாக காமிச்சிட்டாரு. கர்த்தர் எல்லாம் செஞ்சாரு, சிம்பிளாக இருந்துட்டார். அதான் உலகத்துக்கு இதுவாயிடுச்சு. நம்மளும் சிம்பிளாக இருக்கோம்ல, நம்ம பெருசாக சொல்லல, நம்ம பெருசாக பந்தா பண்ணிக்கல. உலகத்தார் பெரிய பந்தா பண்ணுவாங்க, பயங்கர பந்தா பண்ணுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14-15 வசனம் பாருங்க. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும். கவனிங்க, படம் எதனால பழுக்குது? சூரியன் தான் காரணம். இப்போ கெமிக்கல் கல் வச்சு பழுக்க வச்சிடுறாங்க, அது காரணம் இல்லை. பழங்கள் பழுப்பதற்கு யார் காரணம்?
சூரியன் தான் அதை பக்குவப்படுத்துது. அப்படிதான் பைபிள் சொல்லுது, சயின்ஸும் அப்படிதான் சொல்லுது. அந்த சப்ஜெக்ட்ல நான் படிச்சிருக்கேன் கொஞ்சம். சயின்ஸும் அப்படிதான் சொல்லுது. சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கலிகளினாலும், அப்புறம் சில பழங்களை சில கனிகளை சந்திரனும் பக்குவப்படுத்துது. எப்படி ஆண்டவர் உருவாக்கி இருக்காரு. 5ஆம் வசனம் பாருங்க சத்தமா. மலைகளிலிருந்து தான் எல்லாமே நமக்கு கிடைக்குது. இந்த 10 கடவுள்களை பார்வோன் படைச்சாரு அப்படின்னு மக்கள் பார்வோன் மேல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காங்க, அவர் மேல அன்பா இருக்காங்க. கடவுளை காட்டிலும் எங்களுக்கு பார்வோன் தான் கடவுள் அப்படின்ற அளவுக்கு வந்தாங்க. அதை கூட கர்த்தர் பெருசா எடுத்துக்கல. நீ ஒரு நாள் அழிய போற, சாக போறன்னு அவருக்கு தெரியும். ஆனா தன் சொந்த ஜனத்தை அவன் போட்டு நசுக்குனா பாருங்க, அங்கதான் ஒரு கர்த்தருக்கு கஷ்டம் வந்துடுச்சு. அங்கதான் ஆளை அனுப்புறாரு. தப்புன்னு சொல்லு, நான் உங்களை விடுவிக்க போறேன். மோசேன்னு ஒருத்தன் வருவான், அவன் வார்த்தைக்கு செவி கொடுக்க சொல்லு, நல்லா இருப்ப. மதிக்கல. முடிவு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். நீங்க 10 கட்டளையில 3வது கட்டளை வாசிங்க. யாத்திராகமம் 20:7 வாசிங்க. என்ன சொல்லுது? 20:7 உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை. இப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் தம்முடைய நாமத்தை தண்டியாமல் விடா. சும்மா இதெல்லாம் கடவுள் அதெல்லாம் கடவுள் என்று எகிப்தில் பல ஆண்டுகளாக இந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய பார்வையில் அதெல்லாம் ரொம்ப நாள் நடக்காது. சத்துரு நம்மளை ரொம்ப நாள் ஏமாற்ற முடியாது. நம்மளையும் சத்துரு ரொம்ப நாள் ஏமாத்திருந்தான். அதுதான் இதுதான் கர்த்தர் பார்த்தாரு, அவன் கையிலேருந்து பிடுங்கி நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டாரு. இப்போ அவர் கையில் வச்சிருக்கிறாரு. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கேன், பத்திரமா இருக்கேன். நோய் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை, சத்துரு வந்தாலும் பயம் இல்லை, எது வந்தாலும் பயம் இல்லை. என்னை பிரித்தெடுத்தவர் என்னோடு இருக்கிறார், என்னை அடைத்தவர் என்னோடு இருக்கிறார், என்னை தெரிந்து கொண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் ரொம்ப சேலஞ்சு பண்ணிட்டு சொல்கிறேன், இந்த HMC மக்களை போல விசுவாசமான மக்கள் நான் வெளியே அதிகமாக பார்க்கல. ஏனென்றால் இவர்கள் கர்த்தரை விடலை, எந்த நிலையிலும் கர்த்தரை விடலை. இன்னைக்கு மழை அடித்தது, அநேகர் போகலை, நீங்கள் இருக்கிறீங்க. இனி கூட்டம் மற்ற நாளை காட்டிலும் அதிகம். ஏன்? விசுவாசம் உள்ளே வாழ்கிறது. ஏன்? இவர் யார் என்று எனக்கு தெரியும். ஏன்? இவர் எப்பேற்பட்ட கர்த்தர் என்று தெரியும். ஏன்? இவர் நோயை ஜெயித்தவர் என்று உங்களுக்கு தெரியும். ஏன்? இவர் சாபத்தை ஜெயித்தவர் தெரியும். ஏன்? இவர் எல்லாவற்றும் ஜெயித்தவர் தெரியும். ஏன்? இவர் தான் என் சர்வ வல்லவர் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆகவேதான் இன்னும் நீங்க அசைக்கப்படவில்லை. எகிப்தியர் தங்கள் வனாந்திர கடவுளை புகழ்வார்கள். ஆனா நாம ஒரு நாளும் வனாந்திர கடவுளை புகழ்றது இல்லை, கர்த்தரை தான் புகழுறோம். மந்திரவாதி பார்வோனுக்கு ஒரு ஆபத்துனா மந்திரவாதி கிட்ட போறான், மந்திரவாதியை கூப்பிடுறான். மோசேக்கு ஒரு ஆபத்துனா கர்த்தரை கூப்பிடுறார். மந்திரவாதியால் விடுவிக்க முடியாது, ஜோசியக்காரங்களால் விடுவிக்க முடியாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பா. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். முழு இதயத்தோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு அவரில் அன்பு கூறுங்கள். ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டேன். அப்படியே அவருக்காக பொறுமையாக நில்லை. இன்னும் கொஞ்சம் தூரம்தான். உன் நடைகளை உறுதிப்படுத்து. உன் வாழ்க்கையின் வெற்றி படிகள் தொடுகிற அளவுக்கு நீ வந்துட்ட. உன் தலை உயர்த்தப்படும் என் அன்பு மகனே, என் அன்பு மகளே. உனக்கு குறிக்கப்பட்ட நாள் வெகு சீக்கிரம் வந்து கொண்டிருக்கிறது. யார் தடுத்தாலும் உன் சர்வ வல்லவர் எல்லா தடைகளை நீக்கி போட்டு உனக்காக முன்னே போகிறார். இதோ உன் கோணல் எல்லாம் செவ்வை ஆகிறது, உன் மேடெல்லாம் தரைமட்டம் ஆகிறது, உன் பள்ளம் எல்லாம் சரியாகிறது. உன்னை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். உன் கண்ணீருக்கு பதில் உண்டு, உன் வேதனைக்கு பதில் உண்டு, உன் துன்பத்திற்கு
பதில் உண்டு. ஏனென்றால் நீ அவர் உண்மையாய் நம்புவதைப் போல எந்த மனிதர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை மகிமைப்படுத்தினார்களோ நீர் அப்படித்தான் இருக்கிறாய். ஆகவே அவர்கள் அக்கினியிலே உயர்த்தப்பட்டார்கள், நீ ஜனங்களின் மத்தியிலே உயர்த்தப்படுவாய். கர்த்தர் உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பா இருப்பார். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவரையே ஆராதிப்போம், அவரையே மகிமைப்படுத்துவோம், அவருக்காக நிற்போம். அவரே நமக்கு யுத்தம் செய்வார். அவர் நல்லவர். ஆமென்.